சில நபர் பார்த்தீங்கன்னா, பப்ளிக்ல நல்ல டேலண்டா இருப்பாங்க. டேலண்ட், திறமை, எந்த வேலை சொன்னா, அந்த வேலைய ஒரு தடவ சொன்னா டக்கு டக்குன்னு செஞ்சுட்டே இருப்பாங்க. படிப்பில பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஃபர்ஸ்ட்டா தான் வருவாங்க. +2 வரைக்கும் எல்லாமே நல்ல மார்க்கு. டிகிரி 2 டிகிரி முடிச்சிருப்பாங்க. அதிலேயும் நல்ல ஒரு அரியர் இல்லாம நீட்டா முடிச்சுட்டு வருவாங்க. மைண்ட் பயங்கரமா இருக்கும். பேச மாட்டாங்க. யார்ட்டயும் பேச மாட்டாங்க. அதிகமா பேச மாட்டாங்க. சப்ஜெக்ட்ட மட்டும் எடுத்து போயிட்டே இருப்பாங்க. நீங்க சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்ற பசங்க, பிள்ளைங்க பாருங்க. வெளிநாட்ல ஒர்க் பண்ற பசங்க, பிள்ளைங்க எல்லாம் பாருங்க. அப்படியே ஷார்ப்பா இருப்பாங்க. எப்படிங்க? எப்படி இருக்கிறாங்க? அறிவாளியா இருப்பாங்க. திறமையா இருப்பாங்க. அவங்க அம்மா, அப்பா கூட அப்படி இருந்திருக்க முடியாது. அவங்க அம்மா, அப்பா ஆச்சரியப்படுவாங்க. என் பையன், என் புள்ள இப்படி இருக்கு. ஏன் அறிவாளி. ஆனா வீட்டுக்கு வந்தாலும் சரி, அதிகமா அம்மா, அப்பாட்ட பேச மாட்டாங்க. பப்ளிக்ட்ட யார்ட்டயும் பேச மாட்டாங்க. ஆண்ட்ராய்டு மொபைல் இல்லைன்னா லேப்டாப் ஒர்க் பண்ண அதிலேயே இருப்பாங்க. எப்படிங்க அவங்களுக்கெல்லாம் அறிவு இப்படி இருக்கு? ஆச்சரியமா இருக்கும். அவங்க பேரண்ட்ஸே கேட்பாங்க. என் பையன், பிள்ளை மேல என் பிள்ளையும் பையன நான் பெத்ததுக்கு நான் பெருமைப்படுறேங்க. நான் போன ஜென்மத்தில கொடுத்து வச்சிருக்கணும். அப்படி சொல்லுவாங்க. எப்படிங்க? ஏன் அப்படி கேட்டிங்கன்னா, அந்த அந்த பொண்ணா இருக்கட்டும், பையனா இருக்கட்டும், அந்த சாதகத்தில 2ஆம் இடங்கிறது தனம், குடும்பம், வாக்குஸ்தானம். அப்ப அந்த 2ஆம் இடத்துல வந்து கேது பகவான் இருப்பார். கேது பகவான் இருப்பார். இல்ல அந்த 2ஆம் இடத்துல வந்து சந்திரன் மனோகாரகன் இருப்பார். அந்த மனோகாரகன். இல்ல 1, 5, 9ல சந்திரன் இருந்து அந்த 2ஆம் இடத்த அந்த சந்திர பகவான் பார்ப்பார். மனோகாரகன். அவங்களுக்கு உலகமே தெரியுங்க. உலகத்தில தெரியாத எதுவுமே கிடையாது. ஆனா பேச மாட்டாங்க. பேசவே மாட்டாங்க. கேள்விக்கு தலைய மட்டும் லைட்டா ஆட்டுவாங்க. ஆமா, ஓகே, இல்ல, ஆமா. அதோட முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா, அப்புறம் மறுபடியும் அவங்க பேச ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, அவங்க வாய இவங்க அடைச்சுருவாங்க. டக்குன்ட்டு. பேசாத அளவுக்கு டக்குன்னு ஒரு வார்த்தை விட்டா அவங்க பேசவே மாட்டாங்க. ஆனா, அவங்க வேலையில நீட்டா போயிட்டுருப்பாங்க. ஒரு பெரிய கம்பெனில வந்து மேனேஜ்மெண்ட்டா அவங்களுக்கு வந்து டியூட்டில குடுத்துருப்பாங்க. ஆனா, அதுக்கு மேல ஒரு குறைஞ்சபட்சம் 1 வருஷத்திலேயே பதவி உயர்வு கிடைக்கும். ரூ. 1,00,000 செஞ்சிருப்பாங்க. கடைசியில பார்த்தீங்கன்னா, ரூ. 5,00,000 வந்துட்டு இருக்கும் அவங்களுக்கு சம்பளம். எல்லா பொறுப்பும். ஆனா பேச மாட்டாங்க. அமைதியா தான் இருப்பாங்க. 2ஆம் இடத்துல கேது இருந்தா அமைதியா தான் இருப்பாங்க. பேச மாட்டாங்க. அதே மனோகாரகன் சந்திர பகவான் பார்க்குறாருன்னு வச்சுக்க. மனோகாரகன் சந்திர பகவான் பார்க்குறான். 1, 5, 9 2ஆம் இடத்த பார்க்குது. லக்கணத்த பார்க்குது. அப்படி இருந்தா யார்ட்டயும் பேச மாட்டாரு. அவங்க உண்டு, வேலை உண்டு போயிட்டே இருப்பாங்க. இது எப்படிங்க? இது வந்து மனசு ஒரு வழி பாதை. ஒரு வழி பாதை. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, உடனே போயிட்டுருப்பாங்க. ஒரு கார் வரும். சூப்பரான கார். அந்த மைண்ட் அதில போயிரும். இன்னொருத்தர் போயிருப்பாங்க. அங்க ஒரு மயில் பறந்து வந்துரும். அந்த மயில் மேல போய் யாகம் வரும். அவருக்கு வண்டி எதுக்கு ஓட்டிட்டு போறோன்னே தெரியாம, எங்க போறோன்னே தெரியாம போயிட்டுருப்பாரு. அப்படி மனச வந்து அலப்பாய விடாது. அலப்பாய விடுற மனுஷன் நெறைய இருக்கிறாங்க. ஒரு புத்தி, ஒரு யோசனை இல்ல. திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்த பார்ப்பாங்க. அந்த இடத்துக்கு மனசு போயிரும். வண்டியில போயிட்டு இருக்கும்போதே, கார்ல போயிட்டு இருக்கும்போதே, இப்படி மனச அலப்பாய விட்டா வண்டி ஆக்சிடென்ட் ஆகாம என்னங்க செய்யும்? இப்ப நான் சொல்ற நபர் 2ஆம் இடத்துல கேது. கேத வந்து லக்கணத்த சந்திர பகவான் மனோகாரகன் 1, 5, 9ல இருந்து பார்த்தாலும், கேத பார்த்தாலும், அவருக்கு பார்த்தீங்கன்னா மனசு ஒரே ஒரே பாயிண்ட். அவர் ஒரே ஒரே ரூட்ல இருப்பார். எதில உட்கார்றாரு, அவர் என்ன தொழிலுக்கு அவருக்கு என்ன தொழில் ஒப்படைக்கிறாங்களோ, எத குடுக்குறாங்களோ, அத செம்மையா செஞ்சு போயிட்டே இருப்பார். அதில பேரும் புகழும் வாங்கிட்டே இருப்பார். எப்படிங்க? ஆச்சரியமா இருக்கும். ஆனா பெத்த தாய் தகப்பனே சந்தேகப்படுவாங்க. எப்படி நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்கு? அப்படின்னு. இதான் இறைவன் குடுத்த வரம். இந்த பிரபஞ்சம் பஞ்சபூத நவக்கிரகம் குடுத்த கிஃப்ட். புரியுதுங்களா? இத ஒரு புத்தி, ஒரு யோசனை இருந்தால் கண்டிப்பா எல்லாமே செய்யலாம். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க. மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. என்னுடைய வீடியோவும் மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. 95 14 77 10 74 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க சாதத்துல நீங்க உங்களோட மைண்ட் என்ன, நீங்க என்ன யோசனை புத்தியில இருக்கிறீங்கன்னு தெளிவா எடுத்து சொல்லலாம். வாழ்க வளமுடன்.